ஆரிச்சாமி, தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன? அந்த பகுதியில் 20 காளைகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை முன்னிறுத்தி பதிவு செஞ்சீங்க. தற்பொழுது நீங்கள் என்ன காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாரிச்சாமி? பதிவு செய்யுங்கள். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரடி காட்சிகள், அதாவது ஜல்லிக்கட்டு காளை ஒன்று, அந்த காளையை வடமஞ்சி விரட்டு என்று சொல்லக்கூடிய மாதிரி, அதாவது ஒரு இடத்தில் கட்டி போட்டு ஒரே ஒரு கயிறு மட்டும் இருக்கும். அந்த காளையை சுற்றி காளையர்கள் நின்று ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது போலவே அடக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நம்ம வாடிவாசல் என்று சொல்லக்கூடிய இந்த வாடிவாசல் பகுதியை பாருங்கள். இப்போது வாடிவாசல் பகுதி இதுதான் ஜல்லிக்கட்டுக்கு முக்கியமானது. அதாவது தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடக்கிறது என்றால் வாடிவாசல் வழியாக காளை வெளியே வந்தால்தான் அது ஜல்லிக்கட்டு என கூறப்படும். முதலாக ஒரு 2 காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. அது தடையை மீறிய ஜல்லிக்கட்டு. அதனைத் தொடர்ந்து இப்போது பாருங்கள், இளைஞர் பட்டாளத்தை பாருங்கள். இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல் கூடியுள்ளனர். அவர்கள் அனைவருமே மாடுபிடி வீரர்கள். அந்த ஜல்லிக்கட்டு காளையை, அந்த மூக்கணாங்கயிற்றை அவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கயிற்றை அவிழ்த்து விட்டு ஒரே ஒரு கயிறு மட்டும் போட்டு வடமஞ்சு விரட்டு என்று சொல்லக்கூடிய இந்த விதத்தில் அவர்கள் அந்த காளையை அடக்குவார்கள். இளைஞர்கள் அந்த காளையை அடக்குவார்கள். இது தற்போது காவல்துறைக்கு தெரிய தற்போது பாருங்கள், காவல்துறையினர் இங்கு இதை அனுமதிக்க கூடாது, இவ்வாறு ஜல்லிக்கட்டு தடை மீறி நடத்தக்கூடாது, நடத்தினால் உங்களை கைது செய்வோம் என கூறிக்கொண்டு இப்போது அவர்களை அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் மத்தியில் போலீசார் பேசி வருகிறார்கள். பாருங்கள், நாம் காணக்கூடிய காட்சி அதுதான். ஜல்லிக்கட்டு காளைகளை தடையை மீறி அவிழ்த்து விட பார்க்கிறார்கள். ஆனால் அந்த காவல்துறையினர் இந்த தடையை மீறி இது செய்யக்கூடாது என கூறி வருகிறார்கள். ஆனால் தடையை மீறி நாங்கள் நடத்துவோம். ஏற்கனவே தடையை மீறிய ஜல்லிக்கட்டு நடந்து விட்டது. ஒரு 2 காளைகள் வாடிவாசல் வழியாக வெளியே வந்துவிட்டது. அதுவே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஜல்லிக்கட்டு என்றால் அப்படித்தான் இருக்கும். வாடிவாசல் வழியாக காளை வெளியே வரும். அந்த காளையை வாடிவாசல் வெளியே நின்று இளைஞர்கள், அந்த மாடுபிடி வீரர்கள் அடக்குவார்கள். அந்த காட்சி ஏற்கனவே நடந்து விட்டது. ஆகையே தடையை மீறிய ஜல்லிக்கட்டு நடந்து விட்டது. உடனடியாக காவல்துறை தகவல் தெரிந்து காவல்துறையினர் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுகள் நடத்தக்கூடாது. இப்போது பாருங்கள், காளை திமிரிக் கொண்டு செல்கிறது. காளை இப்போது நம் பக்கமே வந்து விடுவோம் என்ற பயத்தில் காளை பாருங்கள் காளையின் அந்த விளையாட்டை பாருங்கள். காளை எவ்வாறு இதை அடக்குவதற்காக தான் சுற்றிலும் இளைஞர்கள் என்று ஒரு இளைஞர் காளை அடக்க முயற்சிக்கிறார். இங்கே பாருங்கள் இளைஞர்கள் காளை அடங்க மறுத்து ஓடுகிறது காளை. பாருங்கள், இது போன்ற ஜல்லிக்கட்டு காட்சிகள் தான் தடையை மீறி நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் இதுபோல் பல இடங்களில் நடக்க இருக்கும் என தெரிய வருகிறது. இப்போது பாருங்கள், இளைஞர்கள் சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களை அந்த காளையை அடக்குவதற்காக மாடுபிடி வீரர்கள் அதை துணிவோடு செல்கிறார்கள். இது வடமஞ்சு விரட்டு என்று சொல்லக்கூடிய இந்த மஞ்சு விரட்டு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக தடை மீறிய ஜல்லிக்கட்டே நடந்தது. இதை தடுப்பதற்காக காவல்துறையினர் முனைப்புடன் காவல்துறையினர் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துபவர்களிடம் பேசினார்கள். அவர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம் என்று சொல்லி இந்த மாட்டை இப்போது அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இந்த மாடு ஒரு இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அதை சுற்றிலும் இளைஞர்கள் அந்த மாடை பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தயாராகி உள்ளே வருகிறார். மாடு அவர்களிடம் பிடிபடாமல், மாடை பிடிக்க முடியாமல் அந்த காளையை விட்டு இருக்கிறார்கள். இப்போது பாருங்கள், அப்படியே ஜல்லிக்கட்டு அந்த காளையை பிடிப்பதற்காக அந்த காளை வளர்ப்பவர் பக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறார். இது போன்ற தடையை மீறி இந்த ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் பல இடங்களில் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நிலை வருகிறது. மாரிச்சாமி, ஏற்கனவே 2 காளைகள் களம் கண்டுவிட்டன நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது, ஏற்கனவே அங்கு 20 காளைகள் களம் காணுவதற்காக அந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒருபுறம் இந்த விதமான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு வந்தாலும் காவல்துறையினரும் அந்த இடத்திற்கு வந்துவிட்டார்கள். பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வந்த வண்ணம் இருக்கின்றன என்ற ஒரு தகவலை முன்னிறுத்தி பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த பேச்சுவார்த்தையில் என்ன விதமான ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது? காவல்துறையினர் தடையை மீறி போட்டி நடத்தப்படும் இடத்தில் இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களை கைது செய்வார்களா? அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க மாரிச்சாமி. இப்போ காவல்துறையினர் என்று எடுத்துக்கொண்டோமானால் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு 2 காவலர்கள் மட்டுமே வந்தார்கள். இங்கே ஒரு 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் இந்த தடை மீறிய ஜல்லிக்கட்டை ஆர்கனைஸ் செய்து, அதாவது ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறார்கள். இப்போது நாம் கூறியது போல அந்த 20 காளைகள் மறைமுகமாக ஆங்காங்கு நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த காவல்துறையினர் வந்ததன் அடிப்படையில் அவர்கள் அந்த காளைகளை ஆங்காங்கு அப்படியே வைத்துள்ளனர். இப்போது இவர்கள் காவல்துறையினர் அந்த விழா குழுவினரிடம் என்ன பேசுகிறார்கள்? அந்த இளைஞர்கள், அதாவது இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், இந்த சுற்று கிராமத்தை சேர்ந்தவர்களிடம் என்ன பேசுகிறார்கள் என்றால், ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடத்தக்கூடாது, நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் நாங்கள் தடையை மீறி நடத்துவோம், என்ன ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் நடத்துவோம் என சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த புறம் இந்த ஜல்லிக்கட்டு காளைகள், இந்த புறம் இந்த ஜல்லிக்கட்டு காளையை பிடிப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது.
இதெல்லாம் இதாகி கொண்டிருக்கிறது. இதை சுற்றிலும் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல காளைகள் வேறு ஆங்காங்கு நின்று கொண்டிருக்கிறது. முடிய ஒவ்வொரு காளையாக வந்து ஜல்லிக்கட்டு தடை மீறிய ஜல்லிக்கட்டில் இடம்பெறும். இந்த நிலையில் காவல்துறையினர் பேசி வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறையினர் கொஞ்சம் அதிகமாக வருவார்கள் என தெரிகிறது. அவர்கள் அதிகமாக வந்த பின்புதான் இதற்கான அந்த முடிவுகள் தெரிய வரும். மாரிசாமி, ஏற்கனவே மாடுபிடி வீரர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தாலும் அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் காளைகளை அவிழ்த்துவிட்டு அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் அந்த பகுதியில் நடத்தப்பட்டு வந்துதான் இருக்கின்றன. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது காவல்துறையினர் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்வார்களா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? மேலும் கூடுதல் காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்படுவார்களா? அதாவது இது தடையை மீறி நடைபெறுகிற ஜல்லிக்கட்டு ஆகையால் காவல்துறையினர் அவர்கள் வேலையை பார்ப்பார்கள். அவர்கள் வந்து இன்னும் கூடுதலாக காவல்துறையினரின் பலத்தை கூட்டுவார்கள் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டிய பிறகு இந்த ஜல்லிக்கட்டு நடத்துபவர்களை பற்றி பேசுவார்கள். அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இவர்கள் பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் என்ன முடிவு எட்டப்படும் என்று தெரியும். கரிசல் குளம் என்பது ஒரு பகுதி, மதுரையை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் ஏற்கனவே தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த வண்ணம் இருக்கின்றன. இதுபோன்று மதுரையை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் உத்தேசமாக இந்தந்த பகுதிகளில் இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கணிக்கப்பட்டு காவல்துறையினர் அதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் குவிக்கப்படுவார்களா? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறது. அதாவது இன்று கூட பார்த்தீர்களானா நமக்கு இந்த தகவல்களை சொல்வதற்கு முன்பு சரியாக இத்தனை மணிக்கு சரியாக இந்த இடத்தில் இருங்கள், நாங்கள் உங்களை வந்து அழைத்து செல்கிறோம் என்று கூறிதான் அந்த விழாக்குழுவினர் அந்த ஜல்லிக்கட்டு நடத்தும் இளைஞர்கள் எங்களை அழைத்து வந்தார்கள். அதே போல இந்த தகவல்கள் எதுவுமே வெளியில் கசியாத வண்ணம் பார்த்துக் கொள்கிறார்கள். இந்த தடையை மீறிய ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. பல இடங்களில் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பிட்ட சில இடங்களில் அதாவது காவல்துறையினருக்கு தெரிந்த இடங்கள் ஆகிவிட்டால் அதை வேறு இடங்களுக்கு மாற்றவும் இந்த இளைஞர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதுபோல் இந்த இவர்கள் எங்கெங்கு நடத்துகிறார்கள் என்பது பற்றி காவல்துறையினர் அதிகமாக தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லாமலேயே தோன்றுகிறது.